Hello guys, good evening to all. இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து டே 1க்கான ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். நான் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் அதை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஃப்ரீயாக எடுக்கனால நிறைய பேர் டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லித்தார்ஜிக்காக இருந்ததுனால அதை ஒழுங்காக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 500 வந்து வாங்கி இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மந்த் மட்டும் இது ஒரு ஆஃபராக வந்து 100 rupees வந்து எல்லாருக்கும் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். ஓகே, அதில் என்னதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது கிராமர் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். அடுத்து வொக்காபுலரியில் கவர் பண்ணுவோம். ஓகே, தென் என்ன அப்படின்னா, டைம் இருந்துச்சு அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். சரிங்களா? ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்பீக்கிங்க்கு ஸ்கில்ஸ்க்கு தான் நம்ம என்ன அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து தமிழில் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா பேர் பிகினர்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே பிகினர்ஸ் தான் இங்கே இருக்கவங்க. ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் டைமில் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி நான் வந்து சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஓகே, நான் வந்து இதை எப்பவுமே வந்து உங்களுக்கு ரீட் பண்ண விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாம் ஒரு கிராமரில் ஒன்றும் வெக்காபுலரியில் ஒரு பார்ட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நவுன், அந்த இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா, அதாவது ஸ்பீச்னால் நமக்கு தெரியும். ஸ்பீச்னால் என்னது? பேசுகிறதுன்னு தெரியும், பேச்சு அப்படின்னு தெரியும். ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். பார்ட்ஸ்னால் பகுதிகள் அப்படிம்பாங்க. பகுதிகள், பிரிவுகள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது பேச்சின் பிரிவுகள், பேசுவதின் பிரிவுகள், அந்த மாதிரி பேசுவதின் பகுதிகள், அதுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்பீச்சில் கொண்டு வர முடியும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 8 வகைப்படும். எத்தனை அப்படின்னா 8ன்னு சொல்லுவாங்க. 8 டைப்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்னதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன். ஃபஸ்ட்டு என்னென்னா நவுன். செகண்டு ப்ரொனவுன். ஓகே, அதுக்கப்புறமா தேர்டு வந்து என்னென்னா வெர்ப். ஓகே, ஃபோர்த்து அட்வெர்ப். அடுத்து ஃபிஃப்த்து வந்து அட்ஜெக்டிவ். 7th ப்ரிப்போசிஷன். ஓகே, டு காய்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? 3 4 அடுத்து 6 இன்னும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா கன்ஜக்ஷன், அடுத்து இன்டர்ஜெக்ஷன். டோட்டலாக இந்த 8 பற்றி தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறோம். பட் 8 days இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். நவுன் அப்படின்னா பெயர் சொல் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெயர் சொல் அப்படிம்பாங்க. அதாவது தமிழில் பெயர் சொல்லுவாங்க. பெயர் சொல் அப்படின்னா பேர் நம்மளுடைய பெயர், அதை தான் நம்ம வந்து நவுனுன்னு சொல்லுவோம். அதாவது அது யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னா பர்சனு, பிளேஸு, திங்ஸ், இந்த 3ஐயும் குறிக்கும். ஓகே, அப்போ பர்சன்லாம் நம்ம யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒரு பேர் அக்பர்ன்ட்டு ஒரு பேர். ஓகே, மரியம்ட்டு ஒரு பேர், ஷாஜஹான்ட்டு ஒரு பேர். ஓகே, மசூதுன்னு ஒரு பேர். ஓகே, அஸ்வின்ட்டு ஒரு நேமு. இப்படி ஒவ்வொரு நேம் இது எல்லாமே என்னென்னா நவுனில் தான் வரும்.
இப்போ நவுனில் பேர் மட்டும்தான் வருமானா கிடையாது. நவுனில் ஒரு இடத்தையும் சொல்லும். இப்போ நீங்கள் எங்கே வந்து வசிக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். எல்லாத்தையுமே நான் கேட்டேன், உங்கள் நேம் என்ன, உங்களோட நேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன். அப்போது அந்த பிளேஸ், எந்த பிளேஸ்லேருந்து வாரீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டேன் இல்லையா? ஸோ இந்த பிளேஸ் வந்து பிளேஸு, நேட்டிவ் இது எல்லாமே என்ன அப்படின்னா நவுனில் தான் வரும். இப்போ சென்னைங்கிறது ஒரு இது, ஓகே, மும்பைங்கிறது ஒரு இது, அகமதாபாத்துங்கிறது ஒரு நவுன் தான். அடுத்து கடைநல்லூருங்கிறது ஒரு நவுனு, சங்கரங்கோயிலுங்கிறது ஒரு நவுனு, ஆர்விஎஸ் ரவணசமுத்திரம்ங்கிற ஒரு நவுனு, தென்காசிங்கிறது ஒரு நவுனு. இதெல்லாமே நவுனில் தான் வரும். ஓகே. திங்க் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஓகே. கேப்புங்கிறது ஒரு பொருள். ஓகே. டேபிள்ங்கிறது ஒரு பொருள். ஓகே. பேக்குங்கிறது ஒரு பொருள். இதுவும் நவுனில் தான் வரும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அனிமல் அப்படிங்கும்போது டாக் வந்து ஒரு அனிமல். பேர்டும் என்னது நவுனில் தான் வரும். அது மாதிரி இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். விலங்குக்கு ஒரு பேர் இருக்கும், அனிமல்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு பறவைக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே. ஒரு ரெப்டைல்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன செய்யுது, ஒரு பேர் இருக்குது. இந்த பெயர்கள்லாம் என்னென்னா நவுன் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே கைஸ், இப்போ இது நவுன்னு பார்த்தாச்சு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நவுனுக்கு பதிலாக வரும்பாங்க. ஓகேவா? ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக அந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட பேர் மரியம் ரில்வானா அப்படிங்கும்போது நான் வந்து ஐன்னு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க, அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா மைன்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ மை நேம் இஸ் மரியம் ரில்வானா அப்படிங்க. ஸோ அப்போ இந்த மை, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தம் இது எல்லாமே என்னென்னா ப்ரொனவுனில் என்ன செய்யும், வரும். ஓகே. இப்போ நாம் ஒன் செகண்ட், இப்போ நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ரெண்டு பார்த்துட்டோம். தேர்ட் என்ன அப்படின்னா வெர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் இப்போமே நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நவுனை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா அட்வர்பை பற்றி அடுத்த நாள் பார்க்கலாம். அதுக்கடுத்த நாள் அட்ஜெக்டிவ் பற்றியும், அதுக்கடுத்த நாள் ப்ரிப்போசிஷனை பற்றியும், அதுக்கடுத்த நாள் கன்ஜெக்ஷனை பற்றியும், அடுத்த நாள் இன்டர்ஜெக்ஷனை பற்றியும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த 1 வீக்கில் இது ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஓகே. சாட்டர்டே சண்டே ஆல்சோ நம்ம கிளாஸ் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம இந்த 1 மந்தில் இந்த இதெல்லாம் முடிக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மந்தில் நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா. ஓகே கைஸ், தென் என்ன அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே வேண்டாம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இது பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் மட்டும், இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா ஷீ லைவ்ஸ் இன் சென்னை. ஷீங்கிறது என்னது, ப்ரொனவுன் நம்ம பார்த்தோம். ஓகே. அது கைண்டாக நவுன் அஸ் வெல். நவுனுக்குள்ளே தான் ப்ரொனவுன் இருக்குது, சரியா? ஓகே. அது ஒரு நவுன்னு சொல்லுவாங்க. சென்னைங்கிறது என்னது, நவுன் நம்ம பார்த்தோமா. பிளேஸில் நம்ம என்ன செஞ்சோம், நவுனு பார்த்தோம், பிளேஸில் நவுனை பார்த்தோம். ஓகே. கடைநல்லூருங்கிற நவுனு. இப்போது ஷீ லைவ்ஸ் இன் கடைநல்லூர், ஷீ லைவ்ஸ் இன் தென்காசி அப்படிங்கும்போது இதெல்லாம் நவுனில் வரும். ஓகே கைஸ், புரிஞ்சதா? ஓகே. அதுக்கடுத்து இவ்வளோ மணி நேரம் நம்ம நவுன்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ இந்த நவுனில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அந்தந்த டைப்ஸை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அ மினிட் வெயிட், எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா நவுனில் என்ன அப்படின்னா 5 டைப்ஸில் வந்து நவுன் இருக்குது, சரிங்களா? 5 டைப்ஸில் நவுன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ப்ரொனவுன். ப்ரொனவுன் இல்லை, ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. நவுன் வந்து என்னென்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ப்ராப்பர் நவுன், ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராப்பர் நவுன், செகண்ட் இஸ் அ காமன் நவுன், தேர்ட் இஸ் அ கலெக்டிவ் நவுன், ஃபோர்த் இஸ் அ
abstract noun. Fifth is the material noun. ஓகே, இந்த ப்ராப்பர் நவுன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, ப்ராப்பர் நவுன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஒரு பர்டிகுலர் பர்சன், அதாவது ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேர், ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளோட பேர் இல்லைனா ஒரு பிளேஸோட பேரை தான் ப்ராப்பர் நவுன் சொன்னேன். ஆக்சுவலாக நம்ம நவுன்னா என்னன்னு படித்தோமோ அதுதான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அதாவது ஒரு ஆளோட பேரும் ஒரு இடத்தோட பேரும் தான் ப்ராப்பர் நவுன். இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டேன்? ப்ராப்பர் நவுன் வந்து கேட்டிருக்கேன். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேரையும் உங்களுடைய நேட்டிவையும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அது என்ன நவுனில் வரும்? ப்ராப்பர் நவுனில் வரும். சரிங்களா? அப்போ உங்களோட நேமையும் உங்களோட நேட்டிவையும் நீங்கள் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து அதில் என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ வந்து ப்ராப்பர் நவுனுக்கு எக்ஸாம்பிள் ஹரி, அக்பர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்டீஃபன், ஓகே, கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, தென்காசி, கடைநல்லூர், ஓகே, மும்பை, இதெல்லாமே என்னென்னா ப்ராப்பர் நவுனில் வரும். டு கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, உங்களுக்கு யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க் ஸோ. ஓகே, செகண்ட் என்னென்னா காமன் நவுனை பார்க்கலாம். Okay, second, common noun. Common noun. What is common noun? Common noun is a name given in common to every person or think of a same class or kind. அதாவது காமன் நவுனுங்கிறது ஒரு பொதுவான பெயருமா. காமன்னா என்னது? பொதுன்னு அர்த்தம். அந்த பொதுவான பெயர் தான் என்ன அப்படின்னா காமன் நவுன். இப்போது நான் ஒரு பையனை பார்த்தோம்னா என்ன சொல்லுவேன்? பாயின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பையனை பார்த்தா என்ன சொல்வீங்க? பாயின்னு தான் சொல்வீங்க. நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தா என்ன சொல்வீங்க? கேர்ளுன்னு தான் சொல்வீங்க. நீங்கள் ஒரு உமனை பார்த்தா உமன்னு தான் சொல்வீங்க. ஒரு அம்மாவை பார்க்குறீங்க, ஒரு ஆள் இருந்தால் அந்த உமன் சொல்வீங்க, லேடின்னு சொல்வீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா காமனாக அந்த பேர் இருக்கும். இப்போ ஒரு மரத்தை பார்க்கீங்க, என்ன சொல்வீங்க? ட்ரீன்னு சொல்வீங்க. தெர் இஸ் எ ட்ரீ, தட் இஸ் ட்ரீ, இட் இஸ் ட்ரீ. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது சொல்வீங்க. ஸோ ஒரு அனிமல் நிக்கி, அப்போ அந்த அனிமல் தான் நீங்கள் சொல்வீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கூலுன்னு தான் சொல்வீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்கள ஸ்டூடெண்ட் தான் சொல்வீங்க. ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்கள டீச்சர் தான் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு பேராக தான் அது இருக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்கங்க. வாட் இஸ் கலெக்டிவ் நவுன்? கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஒரு இஸ் த நேம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்க் டேக்கன் டுகெதர். ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் சரி திங்ஸும் சரி அது எல்லாமே ஒன்றா இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், போலீஸ்ன்னு இருக்கு. இந்த போலீஸ் வந்து என்ன? இப்போ போலீஸ் வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய போலீஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். போலீஸார் கம்மிங் அப்படின்னா நிறைய போலீஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? போலீஸஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ போலீஸ்னால் நிறையா பேருன்னு அர்த்தம். ஒரு ஆர்மி இருக்குன்னா ஒரு ஆர்மி பர்சன் மட்டுமா இருக்க மாட்டாங்க, நிறையா இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னது? ஒரு கலெக்டிவ் நவுன். நிறையா அது இருப்பாங்க. இப்போ பீப்புள்னு பார்த்துக்கோங்களேன். பீப்புள்னால் நிறையா இருப்பாங்க, ஒரு பர்சன் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறையா இருப்பாங்க. இப்போ ஒரு டீமுங்கும் போது அதுவும் நிறையா இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு நேஷன் அப்படின்னா நேஷன்னா என்னது? நம்மளோட தேசியம். ஒரு தேசியத்தில் நான் மட்டுமா வாழ்கிறேன், இல்லை நீங்கள் மட்டுமா வாழ்கிறீங்க, இல்லை, நிறையா பேர், ஒரு கலெக்டிவ் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கலெக்டிவ் நவுன். இப்போ ஃபேமிலினா நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ கலெக்டிவ் ஆஃப் பர்சன் அங்கே இருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க தான் என்னென்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே கைஸ், தேர்டு முடிஞ்சிருச்சு. ஃபோர்த்து பார்ட்டுக்கு போகலாம். ஃபோர்த்து பார்ட் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா இட் இஸ் யூஸ்வலி த நேம் ஆஃப் அ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட், இதை வந்து சொல்கிறதா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு பண்பு பெயர் சொல் அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தவங்களுடைய குவாலிட்டியை, ஒருத்தவங்களுடைய கேரக்டரை, அவங்க என்ன செய்கிறாங்க அது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், அடுத்து என்னன்னா
குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் பார்த்தோம். குவாலிட்டி, கேரக்டர் அண்டு ஆக்ஷன் இது எல்லாமே வரும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதாவது ஒருத்தங்க வந்து ரொம்ப கருணையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஆனஸ்டிம்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆக்ஷனுங்கும் போது ஒருத்தங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு பண்புன்னு அர்த்தம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது பண்பு, பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கைண்ட்னஸ் ஒருத்தங்க இறக்க குணமாக இருக்குங்கும் போது ஷீ ஹேஸ் அ கைண்ட்னஸ் ஹார்ட். அவளுக்கு என்னென்னா அவள் வந்து ஒரு இறக்கமாக குணம் கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஹானஸ்டி, ஹீ ஹேஸ் அ ஹானஸ்டி. ஓகே, அவர் ரொம்ப நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட கேரக்டரை வந்து சொல்லுது. ஓகேவா, ஹீ இஸ் அ குட் பாய், ஷீ இஸ் அ பேட் கேர்ள். ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் குட்டு, பேடு இதெல்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே என்னென்னா குட்டு, பேடு இது எல்லாமே என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் தான் வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ ஒருத்தவங்க வந்து இளமையாக இருக்காங்க, இது வந்து ஒருத்தவங்களுடைய ஸ்டேட் அப்படின்னா மாநிலம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா ஒருத்தருடைய நிலை அப்படிம்பாங்க. நிலை என்ன கண்டிஷனில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போது ஐம் அ யூத், அப்போ நான் யூத்துன்னு சொல்லிப்பேன். யூ ஆர் அ சில்ட்ரன். ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க, சில்ட்ரன்பாங்க. ஒரு குழந்தை இருக்குன்னா சைல்டும்பாங்க, பேபிம்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு ஓல்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஓல்டு. அப்போ ஓல்டேஜ் பீப்புள் அப்படிங்கிறோம். இதெல்லாம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம். ஓகே, நவ் we are going to see material noun. வாட் இஸ் மெட்டீரியல் நவுன்? மெட்டீரியல் நவுன்ங்கிறது ஒரு ரா மெட்டீரியலை குறிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நெக்லஸ் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? கோல்டு எடுக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? கோல்டுலேருந்து எடுக்கிறோம். சில்வர் நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? ஒரு சில்வருங்கிறது ஒரு தனிமம். ஓகே, அது என்ன அப்படின்னா ஒரு காம்போனண்ட். அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல், இயற்கையாகவே பூமியில் கிடைக்கக்கூடியது. கோல்டு, சில்வரு, ஃபைபரு, டைமண்டு, ஊடு, கிளே, காட்டன். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சதா? அப்போ கோல்டுங்கிறது ஒரு மெட்டீரியல் நவுன், ரா மெட்டீரியல். இப்போ ட்ரெஸ் எதுலேருந்து தயாரிக்கிறோம்? காட்டன் சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? ட்ரெஸ் எதுலேருந்து தயாரிக்கிறோம்? காட்டன் அப்படிங்கக்கூடிய செடியிலேருந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அப்போ காட்டனுங்கிறது ஒரு மெட்டீரியல் நவுன். பட் ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன நவுன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும், ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன நவுன் அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு என்ன பார்க்கலாம்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னா அதோட ரா மெட்டீரியல் என்னது? டைமண்ட் அப்படின்னு அர்த்தம். ரா மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் நவுன். ஓகே, அப்போ டைமண்ட் நெக்லஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டைமண்ட் நெக்லஸ் என்னது? நெக்லஸ் தான். அப்போது எல்லோரும் என்ன சொல்லுவோம்? ட்ரீ மாதிரி அதையும் நெக்லஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்லஸ்ன்னு சொல்கிறதுனால அது காமன் நவுனில் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அதுக்கடுத்து பாருங்களேன். இப்போ வந்து ப்ராப்பர் நவுனில் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராப்பர் நவுனில் இல்லை, காமன் நவுனுக்கும் மெட்டீரியல் நவுனுக்கும் இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஊடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டேபிள் இருக்குது. டேபிள் வந்து ஒரு மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த டேபிளோடைய மெட்டீரியல் நவுன் என்னது? வுட்டு அப்படின்னு அர்த்தம். பட் அந்த டேபிள்ங்கிறது என்ன நவுனு? காமன் நவுன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டேபிள்ங்கிறது ஒரு காமன் நவுன். அந்த டேபிளை தயாரித்தது என்னென்னா ஒரு வூடு தான் தயாரித்தது. ஸோ இது என்னது? ஒரு மெட்டீரியல் நவுன். யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும். நவுனுங்கிறது 5 டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 8 டைப்ஸ்ன்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம என்ன பார்த்தோம்? 8 டைப்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து என்னது? நம்ம நவுன் வந்து 5 டைப்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லோரும் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து போட்டு பார்க்கணும். சரிங்களா?
இப்போ டேவிடுங்கிறது எந்த நவுனு? ஒரு என்ன எதை குறிக்கி? ஒரு பர்சனை குறிக்கி. மதுரைங்கிறது எதை குறிக்கி? பிளேஸை குறிக்கி. ஓகே. பேரட்டுங்க எதை குறிக்கி? அனிமலை குறிக்கி. ஹாப்பினஸ்ங்க எதை குறிக்கி? ஒரு ஐடிஸை குறிக்கி. ஓகே. அடுத்து தாட்டுங்கிறது எதை குறிக்கி? ஒரு ஐடிஸை குறிக்கி, ஃபீலிங்ஸை குறிக்கி. ஓகே. இதெல்லாம் என்ன நவுன்னு நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. டேவிடுங்கிறது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுனு. புரியுதா உங்களுக்கு? நாராயணுங்கிறது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுனு. சிஸ்டருங்கிறது என்னது? சிஸ்டருங்கிறது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுனில் வருமா இல்லை காமன் நவுனில் வருமா சொல்லுங்கள். இது காமன் நவுனில் வரும். சில பேருக்கு இப்போ ஒருத்தங்களுக்கு சிஸ்டர் வந்து இப்போ நான் ஒரு பர்சனுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சில் வந்து சிஸ்டர் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் காமனாக அந்த பேர் என்னது? சிஸ்டர் தான். சரிங்களா? அப்போ அதை நம்ம ப்ராப்பர்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ அந்த சிஸ்டருக்கு ஒரு பேர் இருக்கும். அது வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா ப்ராப்பர் நோனில் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. கலாம்ங்கிறது ஒரு ப்ராப்பர் நோன். உமனுங்கிறது என்னது? உமன் எல்லாருக்கும் காமனான ஒரு இது. அப்போ காமன் நோன். ஓகே. இப்போ மதுரைங்கிறது என்னது? ப்ராப்பர் நோன். திருச்சிங்கிறது ப்ராப்பர் நோன். மும்பைங்கிறது ஒரு ப்ராப்பர் நோன். ஸ்கூலுங்கிறது ஒரு காமன் நோன். கான்வென்ட்டுங்கிறது ஒரு காமன் நோன். உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ ஹாப்பினஸ்ங்கிறது என்னது? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோன். ஒரு குவாலிட்டியை குறிக்கி. தாட்டுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனு. ஓகே. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனு. ஓகே. டைமுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனு. ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா சொல்யூஷனுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனு. ஓகே. சக்ஸஸ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனு. இப்போ வந்து டைகர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அனிமலை குறிக்கி. இது என்னது? ஒரு நவுன் தான். சரிங்களா? ஓகே. இது என்னது? ஒரு நவுனு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் என்னென்னா டைகரு, ஸ்வானு, எலஃபண்ட் இதெல்லாம் என்ன நவுன்னு சொல்லணும். நவுனில் என்ன வகையில் இது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸசைஸ். ஓகே. அதான் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே. இப்போ என்னென்னா fill in the blanks with a suitable collective nouns. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு இதை பார்க்கும்போது லாட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் லாட் ஆஃப் வருமானா வராது. சரிங்களா? லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இது கரெக்டு. பட் எல்லாத்துக்கும் லாட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னா இட்ஸ் வெரி ரேர். பட் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம லாட் ஆஃப் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்கும் நீங்கள் லாட் ஆஃப் வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை. சில வெக்காப்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு படிக்க போகிறோம். ஓகே. இப்போ நிறைய பசு நிக்கின்னு வச்சுக்கோங்களேன். கவுஸ் நிக்கினா அந்த கவுஸை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லணும். எ ஹர்ட் ஆஃப் கவுஸ். HERD. அதை தான் என்ன? எ ஹர்ட் ஆஃப் கவுஸும்பாங்க. ஓகே. இப்போ நிறையா பேர்ட்ஸ் வந்து ஸ்டைலில் பறந்துக்கிட்டு இருக்கு, வானத்தில் பறந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? எ ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். எ ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஓகே. இப்போ நிறைய க்யூர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பாடகர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோரஸாக வந்து பாடுவாங்க. ஓகே. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு முத்தமலை சாங்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ரீல்ஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா? அதில் நிறையா பேர் வந்து பாடுவாங்க அந்த பாட்டை வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பாடல் வந்து என்னென்னா கார். ஓகே. அதெல்லாம் கோரஸாக வந்து பாடுவாங்க. அதெல்லாம் கோரஸாக பாடாதீங்கன்னு ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து ஒன்றா சொல்லுவாங்க. அப்போ கோரஸ் பாடாதீங்க, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா கார். அப்போது நிறையா பேர் பாடுறாங்கன்னா எ கோர் ஆஃப் சிங்கர்ஸ் ஆர் சிங்கிங். இவங்க எல்லோரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து என்னென்னா மில்க் ஒரு பாட்டிலில் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எ பாட்டில் ஆஃப் மில்க் இஸ் தேர். அங்கே என்னென்னா தெர் இஸ் எ பாட்டில் ஆஃப் மில்க் அப்படின்னு தான் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். ஓகே. இப்போ ஒரு டீ இருக்குது அப்படின்னா டீ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் டீ. ப்ளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் டீ. டீ எதில் ஊற்றி குடிப்போம்? கப்பில் ஊற்றி குடிப்போம். ஸோ ப்ளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் டீ. ப்ளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி. பிரிங் அப்படின்னா கொண்டு வாங்கன்னு அர்த்தம். ப்ளீஸா? ஓகே. புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போ ப்ளீஸ் சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா ஆண்ட்ஸ்னா என்னது? ஆண்ட்ஸ் அப்படின்னா எறும்புகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஆண்ட்ஸை நீங்கள் பார்க்கிங்க, உங்கள் வீட்டில் நிறைய இடங்கள்ல இருக்கும், வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த எறும்பை வந்து நீங்கள் பார்க்கிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எ ஸ்வார்ம் ஆஃப் ஆண்ட்ஸ். எ ஸ்வார்ம் ஆஃப் ஆண்ட்ஸ். அதாவது ஸ்வார்ம் அப்படின்னா கும்பல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எறும்பு கூட்டம், எறும்பு கும்பல் வந்து அங்கே நிற்கி
அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? there is a swarm of ants are running. ஓகேவா? அங்கே எறும்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். ஓகே, இப்போ வந்து கிரேப்ஸ்னால் என்னன்னு தெரியல இருக்கும், முந்திரின்னு தெரியும், திராட்சைகள் அப்படின்னு தெரியும். அப்போ அந்த திராட்சையை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? பஞ்சுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பஞ்சுன்னு சொல்லணும். ஓகே, அப்போ எப்படின்னா எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இப்போ ஒரே ஒரு முந்திரி ஒரு திராட்சை வந்து இருக்குன்னா அது சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த திராட்சை எப்படி இருக்கும்? ஒரு கொத்து மாதிரி இருக்கும். அதில் எடுத்து பிரித்து என்ன செய்வோம்? நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதை தான் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஐ ஏட், நான் வந்து சாப்பிட்டேன், நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கொத்து கிரேப்ஸை சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஏட் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். நான் வந்து இந்த ஒரு கொத்து திராட்சையை சாப்பிட்டேன். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் வந்து கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டுமோ யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஈட்டிங் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். டு கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரிசி இருக்குது, அதாவது அரிசி இல்லை, ரைஸுங்கும்போது நம்ம அரிசின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சாதத்துக்கும் நம்ம ரைஸுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து சாதத்துக்கும் ரைஸுன்னு தான் நம்ம சொல்லுவோம், அதாவது பாயில்டு ரைஸும்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும்னு வைங்க. ஓகே, உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. எப்படி கேட்கணுன்னா அம்மா ரைஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறதுக்கு நீங்கள் எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, மாம் ப்ளீஸ் பிரிங் மீ அ பவல் ஆஃப் ரைஸ். இல்லைனா நீங்கள் தட்டில் போட்டு பவுலில் போட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பவுல் ஆஃப் ரைஸ் கேட்கலாம். தட்டில் போட்டு கேட்குறீங்கன்னா மாம் ப்ளீஸ் பிரிங் மீ அ பிளேட் ஆஃப் ரைஸ், அதாவது தட்டில் போட்டதுக்கு பிளேட் ஆஃப் ரைஸ். ஓகே, டு யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தென் என்ன அப்படின்னா 9th ஒன்று என்னென்னா ஷூஸ். இப்போ வந்து நீங்கள் ஷூஸ் போடுறீங்க. எப்படி ஒரு ஷூவை மட்டுமா போடுவீங்க? இல்லை, பேர் ஆஃப் ஷூஸ் தான் போடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ வியர் எ பேர் ஆஃப் ஷூஸ். நான் வந்து 2 ஷூவை என்ன செய்கிறேன்? போடுறேன் அப்படிங்கிறதுக்கு எ பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா? பேருன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேர் ஆஃப் ஷூஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ரிப்பனும் அதே மாதிரி நீங்கள் கேட்டுறீங்க அப்படின்னா பேர் ஆஃப் ரிப்பன்ஸ். ஓகே, இப்போ தலைக்கு ரப்பர் பாயிண்ட் போடுறீங்கன்னா பேர் ஆஃப் ரப்பர் பாயிண்ட்ஸ். ரெண்டு சடை கட்டுறீங்கன்னா அப்படி நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா அப்படின்னா ஷவர் ஆஃப் ரெயின். தெர் இஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து எவ்வளோ பெய்யுது அப்படின்னா எ ஷவர் ஆஃப் ரெயின் இஸ் தேர். அங்கே என்னென்னா ஒரு இவ்வளோஹான்னு ஒரு ஷவர் மாதிரி என்ன செய்யுது? மழை பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து இங்கிலீஷோட பேசிக்ஸ். இதெல்லாம் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா கைஸ்? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெக்காபுலரி பார்க்க போகிறோம். Vocabulary is very very important to improve your speaking skills. ஏன் அப்படின்னா நீங்கள் கிராமர் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்காது, பேசலாம். ஆனால் வந்து ஒரு வெக்காபுலரி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு மொழியுமே பேச முடியாது. இப்போ நான் தமிழில் பேசினாலும் இங்கிலீஷில் பேசினாலும் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன் இல்லையா? இந்த வார்த்தைகளை தான் வெக்காபுலரிமோ. இந்த வெக்காபுலரியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரும். அது எல்லாத்தையும் நம்ம டே டு டே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு என்ன அப்படின்னா நம்ம சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸு, இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. பட் நீங்கள் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 1 மந்த் கிளாஸில் நம்ம எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்தில் வந்து டாஸ்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ்க்கு அதிகமான டாஸ்க்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் இருந்துக்கலாம், இல்லாமலே இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து மறுபடியும் நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்தில் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம்.
ஓகே. பட் டெய்லி டாஸ்க் மாதிரி இருக்கும். நீங்கள் வாய்ஸ் நோட்டே போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்மளோட கிளாஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து எப்போனாலும் எனி டைமும் நீங்கள் பார்த்துக்கலாம். எனிவேர் எங்கேனாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கிளாஸ் தான் நம்மளோட கிளாஸஸ். ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். வெக்காபுலரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எக்ஸசைஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வெக்காப்ஸுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு என்னென்னா abundant சொல்லுவாங்க. வாட் இஸ் abundant அப்படின்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வாட் இஸ் abundant அப்படின்னா கைவிடப்பட்டது. கைவிடப்பட்டதுன்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், ஒரு விஷயத்த நீங்கள் கவனமே இல்லாமல் விடுறது, அதை தான் abundant சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதோட அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சென்டென்ஸோடு எடுத்துகிட்டு வந்துடுது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு டெய்லி நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு நம்ம நிறைய கிளாஸ் எடுத்ததுனால இது ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து சென்டென்ஸ் மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எபேட்டட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒன்று, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகமே இருக்காது, அதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு இன்பம் இல்லாத ஒரு விஷயம் தான் எபேட்டட். அன்பிளசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விரும்பத்தகாத ஒன்று. ஓகே. அப்சர்டு அப்படின்னா அபத்தமானது, முட்டாள்தனமானது, முட்டாளுங்க, அபத்தமானது அப்படிங்கிறது தான் அப்சர்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சென்ட் அப்படின்னா உச்சரிப்புகள். நான் இப்போ என்ன ஆக்சென்ட்டில் பேசுகிறேன்? தமிழ் ஆக்சென்ட்டில், இந்தியன் ஆக்சென்ட்டில் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். ஓகே. இப்போது நம்ம இங்கிலீஷில் பேசும்போது சில பேர் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் பேசுவாங்க, சில பேர் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசுவாங்க, சில பேர் அரபிக் ஆக்சென்ட்டில் பேசுவாங்க. அப்போது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட உச்சரிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே. இப்போது சில பேர் கேட்பாங்க எப்படின்னா வாட்ஸ் யுவர் நேம், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சென்ட். இது வந்து ஒரு வகையான உச்சரிப்பு. வாட் இஸ் யுவர் நேம், இது வந்து ஒரு வகையான உச்சரிப்பு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உச்சரிப்பில் வந்து கேட்குறது தான், பேசுகிறது தான் ஆக்சென்ட்டுமாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அக்காமடேட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இடம் கொடுக்கறது. ஓகே. ஒருத்தங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது தான் அக்காமடேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. அடாப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த மாற்றுறது, நீங்கள் அது தக்கன மாறி இருக்கிறது. இப்போ குளிருக்கு தக்கன நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அது தக்கன குளிர் வந்தால் என்ன செய்வோம், நம்ம வந்து ஒரு போர்வை போத்திக்கிடுவோம், இல்லைன்னா ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிடுவோம். ஸோ அதுக்கு தக்கன நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா மாறிக்கிடுவோம். அதுதான் அடாப்ட் அப்படிம்பாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போகலாம். அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னா சாதிக்கிறது, ஒரு விஷயத்தில் வின் பண்ணுறது. ஐ வின் த கேம், ஐ ஓன் த ரன்னிங் காம்படிஷன். ஒரு வின்னோட பாஸ்டன்ஸ் தான் ஓன். ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அக்காம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறத. ஒருத்தவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டாங்க, ஓகேவா, 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டாங்க, அப்போ இது ஒரு அக்காம்ப்ளிஷ்ட். ஒருத்தவங்க டாக்டர் சீட்டில் நீட்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க, ஸோ இது அக்காம்ப்ளிஷ்ட். ஓகேவா? இது ஒரு சாதனை தான். அப்போது இந்த மாதிரி சாதனை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு செஸ் கேமில் வந்து யார், குகேஷ் தானே வின் பண்ணாங்க லாஸ்ட் டைம். அப்போ அந்த வேர்ல்டு லெவல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் குகேஷ் வந்து வின் பண்ணாங்க. அதே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பையன், சரிங்களா, அவங்க வந்து வின் பண்ணது வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்ட். ஓகேவா? அதெல்லாம் ஒரு அக்காம்ப்ளிஷ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அக்யூரேட்லி அப்படின்னா துல்லியமாகன்னு அர்த்தம். துல்லியமாக அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த விஷயந்தான், எக்ஸாக்டாக நான் வந்து இதை பண்ணுறேன், ஸோ சரியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தவங்க மேக்ஸ் நல்லா போடுறாங்க, அவங்க மேக்ஸ் நல்லா வந்து அக்யூரேட்டாக போடுவாங்கப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் தான். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஷீ டூ மேக்ஸ் சம்ஸ் அக்யூரேட்லி. அக்யூரேட்டாக அந்த மேக்ஸ் சம்மை போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அக்கஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு
பழக்கமான ஒரு விஷயம். எதையாச்சும் நல்லா அறியிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம் என்னது, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, இது எல்லாமே என்னென்னா ஒரு பழகி போன ஒரு விஷயம். பேசுகிறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பழகி போன விஷயம். ஸோ அக்கஸ்டம்டு, இது என்னது அக்கஸ்டம்டு. ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழக்கமான ஒரு விஷயத்தை தான் அக்கஸ்டம்டு அப்படிம்பாங்க. அதாவது கஸ்டம் அப்படின்னாலே வழக்கம், பழக்கம் என்று பெயர். அக்கஸ்டம்டு அப்படின்னா வழக்கமான ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பழகிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன செய்யும், வரும் அக்கஸ்டம்ல. இப்போ அக்னாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒத்துக்கொள்வது. அக்னாலேஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வது. ஓகே, உங்கள் ஸ்கூல் டைரியில் இருக்கலாம், உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு தரக்கூடிய சர்டிஃபிகேட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி சிலபஸில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்னாலேஜ்மெண்ட் நிறைய புத்தகத்துலலாம் இருக்கும். ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னாலேஜ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு புக்குக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், ஐ அக்னாலேஜ் ஃபார் திஸ் புக். இந்த புக்குக்காண்டி நான் வந்து ஃபார் திஸ் புக் ஆஸ் அ குட் ஒன். நீங்கள் இந்த புக்கு வந்து ஒரு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல புத்தகமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு புக்கை தந்துட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் அக்னாலேஜ் வந்து ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறது தான் என்னென்னா, அக்செப்ட் பண்ணி சொல்கிறதுக்கு தான் என்னென்னா அக்னாலேஜ்னு சொல்கிறேன். ஓகே, அக்னாலேஜ் அப்படின்னா லாஸ்ட் டி வருது, இடி வருது அப்படின்னா ஒப்புக்கொள் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது, அக்னாலேஜ்டு. இதெல்லாம் வெர்பில் நம்ம பார்க்கலாம். ஒப்புக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ அக்னாலேஜ்டு, யூ அக்னாலேஜ்டு ஃபார் தேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் உள்ள கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, கைஸ், அடுத்து என்னென்னா ஆட்ராய்டு அப்படின்னா திறமையான. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏல இருக்கக்கூடிய வெக்காப்ஸ் தான் சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு அட்வான்ஸ்லேயும் இதில் வந்துடும், ஒரு பேசிக் வெக்காப்ஸும் இதில் வந்துடும், சரிங்களா? ஆட்ராய்டு அப்படின்னா திறமையான, ஸ்கில்ஃபுல், கிளவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆட்ராய்டு திறமையான அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆட்ராய்டு அப்படிம்பாங்க. அஃப்ளூயண்ட் அப்படின்னா வசதியான ரொம்ப பணக்காரங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹீ இஸ் அ அஃப்ளூயண்ட் பர்சன், ஹீ இஸ் அ வெல்த்தி பர்சன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும், ஹீ இஸ் அ அஃப்ளூயண்ட் பர்சன். ஓகே, ஆட்ராய்டு அப்படின்னா ரொம்ப திறமையான, கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்கோனைசிங் அப்படின்னா ஒருத்தங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அக்கோனைசிங் அப்படின்னா வேதனைப்படுத்துறது. அக்கோனைசிங்னா என்னது, வேதனைப்படுத்துறது, அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்துறது, சரிங்களா? ஒரு ஆளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுமைப்படுத்துறது தான் அக்னாலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா அமிஸ் அப்படின்னா தவறான. அமிஸ் அப்படின்னா இது வந்து கரெக்டாக கிடையாது, இது வந்து ஒரு தவறான ஒரு செயல், ஓகேவா? அப்படிங்கிறதுக்கு அமிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் அ அமிஸ் ஆக்ட், இது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் சொல்லலாம். ஆக்ட் அப்படின்னா செயல், சரிங்களா? ஓகே, தென் என்ன அப்படின்னா ஒரு 3 ஸ்லைடு இருக்குது கைஸ், அதை நம்ம பார்க்க போகிறோம். அமிஸ்க்கு அடுத்து என்ன அப்படின்னா ஏஞ்சலஸ் அப்படிங்கும்போது தேவதைகள்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்டினில், ஹிந்துஸில், முஸ்லீம்ஸில் எல்லாத்துலேயுமே ஏஞ்சலஸ் அப்படின்னா தேவதைகள், வானவர்கள், மலக்குகள் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அனிமேட் அப்படின்னா லிவிங், உயிருள்ள அப்படிம்பாங்க. அனிமேட் அப்படின்னு என்னது, லிவிங், உயிருள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்வோம், அனிமேட். அதாவது நம்ம அனிமேஷன் பார்க்குறோமா, ஏன் அனிமேஷன் பேர் வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான அதாவது ஒரு இயற்கையானதை விட ரொம்ப லைவாக அது வந்து காட்டும். அனிமேஷன் வீடியோ அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அனிமேஷன் 3D வீடியோ, 4D வீடியோ அப்படின்னு லைவாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த அனிமேஷன் சொல்லி பேர் வச்சாங்க. அதுலேருந்து வந்தது தான் அனிமேட், உயிருள்ள லிவிங்கான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சரிங்களா? ஆன்டிசிபேட் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறது தான் ஆன்டிசிபேட்டும்பாங்க. ஓகே, ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறது தான் என்ன சொல்லுவாங்க, முன்கூட்டியே எதிர்பார்க்குறது தான் ஆன்டிசிபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள்
என்ன சொல்லணும், ஆன்டிசிபேட்னு சொல்லணும். நான் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் தட் அப்படி நான் அதுக்காண்டி நான் என்னென்னா எதிர்பார்த்தேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஆன்டிசிபேட்டட் ஃபார் தட். நான் வந்து அதை அப்படியே நான் எதிர்பார்த்தேன்ப்பா, ஐ ஆன்டிசிபேட், நான் அப்படி வந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன படிச்சிருக்கோம், ஆன்டிசிபேட்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து ஆன்சியஸ். வாட் இஸ் ஆன்சியஸ்? ஆன்சியஸ் அப்படின்னா கவலைன்னு சொல்லுவாங்க. ஆன்சியஸ்னா என்னது, கவலை என்று பொருள். ஓகே, ஆன்சியஸ் அப்படிங்கும்போது கவலையை வெளிப்படுத்துறது. ஓகேவா, கவலையாக இருக்குது அப்படிங்கிறது ஐ எம் ஆன்ஷியஸ், ஐ எம் வெரி ஆன்ஷியஸ், நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன். ஐ ஃபீல் வெரி ஆன்ஷியஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறேன். ஐ ஃபீல் வெரி ஆன்ஷியஸ், நான் ரொம்ப கவலையாக உணருதேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது. அப்ரிஹென்சிவ் அப்படின்னா ஏதாவது கெட்டதோ அல்லது விரும்பத்தகாததோ உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது கவலையாகவோ அல்லது பயமாகவோ இருக்கும். ஓகேவா, அதாவது இது வந்து ஆன்ஷியஸ் மாதிரி தான். அப்ரிஹென்சிவ்னாலும் ஆன்ஷியஸ் அப்படின்னு தான் அர்த்தம், இல்லைனா ஃபியர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சம்திங் கோயிங் டு ஹேப்பன் பேட், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா கெட்டதாக நடக்கும்னு இருக்கும். அதை தான் என்னென்னா ஆப்ரிஹென்சிவ். என்னது, ஆப்ரிஹென்சிவ்னு சொல்லுவாங்க. ஆன்ஷியஸ் ஆர் ஃபியர்ஃபுல் தட் சம்திங் பேட் ஆர் அன்பிளசன்ட் வில் ஹேப்பன். சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஆஸ் பேட், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கெட்டதாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஆப்ரிஹென்சிவ்னாலும் ஆன்ஷியஸ்னாலும் கிட்டத்தட்ட என்னது ஒன்று தான். ஆப்ரிஹென்சிவ்னாலும் ஆன்ஷியஸ்னாலும் கிட்டத்தட்ட என்னது ஒன்று தான். ஓகே, அப்ரென்டைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பா, அந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சிருப்பார், அடுத்து சூர்யா நடிச்சிருப்பார், அப்புறம் வடிவேல் நடிச்சிருப்பார். இதெல்லாம் அந்த படத்தில் என்னென்னா ஒரு காமெடி வரும். என்ன அப்படின்னா பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு காமெடி வரும். என்னென்னா பெயிண்ட் வேலை வந்து பார்க்குறதுக்கு வடிவேல் வந்து போவார் அந்த வீட்டுக்கு. அப்போ அந்த இடத்துல என்னென்னா அவர் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நிறையா ஆட்களெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. விஜய், சூர்யா இவங்களெல்லாம் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ரசென்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை தான் அந்த இடத்துல ஒரு காமெடியாக வந்து அப்ரசென்டிஸ்லாம் எங்கே வாங்க அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தொழிலை படிக்கிறதுக்கு, அதாவது ஒர்க்ஸ் ஃபார் சம் ஒன் டு லேர்ன் ஸ்கில், ஒருத்தங்கள்கிட்ட நம்ம திறமையை கற்றுக்கிறதுக்காண்டி ஒருத்தங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க. ஓகேவா, இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா அவர் மட்டும் வேலை வந்து பார்க்க மாட்டார், அவருக்கு 4-5 பேர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த எலக்ட்ரிஷியன் வேலையை வந்து கற்றுக்கிறவங்காண்டி விட்டுருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ரென்டைஸ். அந்த இதுலேருந்து வந்து தான் அப்ரென்டிசஸ், அப்ரெசென்டிஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியில் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து ப்ரொனவுன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னென்னா சும்மா ஒரு காமெடிக்காக அதை எடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த அப்ரென்டைஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு. பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து இந்த அப்ரென்டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள. அப்படி நம்மளோட எல்லாம் அப்ரெசென்டிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அப்ரென்டைஸ், என்னது அப்ரென்டைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, ஆப்ரான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னொரு பேர். ஓகேவா, அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஹிஜாப் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆப்ரனில் தான் வரும். சரிங்களா, ஒரு ப்ரொடக்டிவ் கார்மெண்ட் ஓன் ஓவர் த ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்ஸ் கிளாத்ஸ் அண்ட் டைட் அட் அ பேக், அந்த மாதிரி சொல்கிறதா ஆப்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் முன்புறத்தில் அணியப்படும் ஒரு பாதுகாப்பு ஆடை மற்றும் பின்புறத்தில் கட்டப்படும் முன் ஆடைக்கும் பின் ஆடைக்கும் முன்னாடி அதாவது ஒரு ஆடைக்கு பின்னாடி அது கட்டப்பட்டு இருக்கும். இப்போ வந்து நிறையா படத்துலலாம் பார்க்கலாம், நிறையா கார்ட்டூனில் பார்க்கலாம். இந்த கிச்சனில் சமைக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து போடுவாங்க, அதை ஆப்ரான் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸில் வந்து அது பற்றக்கூடாது அப்படிங்கிறனால சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ஆப்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ascertained அப்படின்னா கன்ஃபர்ம்டுன்னு அர்த்தம். ascertained கன்ஃபர்ம்டு அர்த்தம். ஓகேங்களா, கன்ஃபர்ம்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டது, ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ascertain அப்படிம்பாங்க. ஓகே, அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். என்னது, அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து
ஒருத்தங்க வந்து இயலாமையை கடக்க தொழில்நுட்ப கருவிகள் மூலம் உதவுபவர். இயலாமையை கடக்க தொழில்நுட்ப கருவிகள் மூலம் உதவுபவர், அதாவது உதவி தொழில்நுட்ப வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டையோ இல்லை இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு அக்யூரிங் அப்படின்னு அர்த்தம். அக்யூரிங்னா என்ன அப்படின்னா பெற்றுக்கொள்வதுனா என்னது, ஒரு விஷயத்த நான் வந்து ஏற்றுக்கிறது, கிடைக்கிறது, ஓகேவா, அதை தான் அக்யூரிங் சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து எனக்கு இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் அக்யூரிங் இங்கிலீஷ் நாலேஜ். ஐ எம் அக்யூரிங் நாலேஜ் ஃப்ரம் எலக்ட்ரிஷியன் ஃபீல்ட்லேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குன்னா இப்படி சொல்லணும். ஐ எம் அக்யூரிங் நாலேஜ் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட் இஸ் ஆண்ட்ராய்டு நம்ம பார்த்துட்டோம். திறமையான, அஃப்ளூயண்ட்னா வசதியான, இதெல்லாம் பார்த்ததான். அகானைசிங்னா வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்வோம், மனதாலையும் உடலாலையும் நமக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்யூனைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நேற்று வந்து கிளாஸ் லைவில் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுத்தேன். நம்ம வந்து இன்னொரு ப்ராக்டிஸும் பார்க்கலாம். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் 2 ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டேவிட் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம், சரிங்களா. இப்போ அது வந்து இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ரிச்சுன்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்கள வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் வந்து இன்றைக்கி நடத்தின நவுன்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் ரிச்சு ரீசன்ட்லி ட்ராவல் டு மும்பை. அது பொண்ணு அப்படிங்கிறனால நான் ஷீன்னு சொல்லிக்கிட்டேன், ஓகேவா. ஷீ described seeing a large crowd of people and feeling immense happiness about her trip. ஓகேவா. She even bought a souvenir made of wood. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். மை ஃப்ரெண்ட் ரிச்சு ரீசன்ட்லி என்ன அப்படின்னா மும்பைக்கு ட்ராவல் பண்ணாங்க. அவள் பண்ணிவிட்டு என்ன பண்ணா அப்படின்னா அவள் வந்து எனக்கு வந்து அவள் டிஸ்கிரைப் பண்ணுறா எப்படின்னா, நிறையா பீப்புள் அந்த மும்பையில் பார்த்தேன். ஏன்னா மும்பையில் நிறையா பீப்புள் இருந்தாங்க. ஃபீலிங் இம்மென்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். அது ஹாப்பினஸ் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். இம்மென்ஸ் அப்படின்னா நிறையா அர்த்தம். இம்மென்ஸ் ஹாப்பினஸ் அபவுட் ஹர் ட்ரிப். அவளோட ட்ரிப்பை பற்றி அவள் வந்து ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியை வந்து அவள் வந்து சொல்கிறாள். இம்மென்ஸாக அளவில்லாத லெவலில் அந்த மகிழ்ச்சியை வந்து அவள் வந்து சொன்னாள். She even bought a souvenir made of wood. அவ வந்து என்னன்னா she even bought a souvenir made of wood. she அப்படின்னா அவள், even bought அப்படின்னா வாங்குற, பையோட பாஸ்டன்ஸ் தான் பாட். எனக்காண்டி அவள் வாங்கிட்டு வந்தா என்னன்னா சுவெனியர் மேட் ஆஃப் வுட், மரக்கட்டையால் ஆன ஒரு நினைவு பரிசை வாங்கிட்டு வந்தா. சுவெனியர் அப்படின்னா நினைவு பரிசுன்னு சொல்லுவாங்க. என்னது சுவெனியர் அப்படின்னா நினைவு பரிசு. அதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி உள்ளதை நினைவு பரிசும்பாங்க. ஓகே, அது என்ன மேட் ஆஃப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுவெனியருக்கு உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் சுவெனியர். அதாவது ஒரு என்னால் கிஃப்டாக இருக்கலாம். அதாவது ஒரு வந்து உட்டால் ஆன ஒரு சுவெனியர் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். உட்டால் ஆன நினைவு பரிசுகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் ஏதாவது ராஜாக்கள் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு அந்த காலத்து ஞாபகங்களை குறிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை தான் சுவெனியர் மேட் ஆஃப் வுட்டும்பாங்க. ஓகே, இதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும், சரிங்களா. இதை வந்து நம்ம படித்த நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இந்த பேராகிராஃபில் எது வந்து ப்ராப்பர் நவுனில் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ராப்பர் நவுன் வந்து டேவிடுங்கிறது வருமா, மும்பைங்கிறது வருமா. நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ரிச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னேன்னா, என் ஃப்ரெண்டு மும்பைக்கு போனாங்கன்னு சொன்னேன்னா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல
ப்ராப்பர் நவுன். டு கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல கலெக்டிவ் நவுன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். க்ரௌடு, நிறையா கூட்டத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஸோ க்ரௌட் ஆஃப் பீப்புள், இதுதான் என்னது கலெக்டிவ் நவுன். ஓகேவா? அடுத்து இதில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹாப்பினஸ். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹாப்பினஸ்னால் என்னது? ஒரு பண்பு, ஒரு குவாலிட்டியை குறிக்கி. சரிங்களா? அப்போ இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சு சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போயிருப்பாங்க. மை ஃப்ரெண்ட் டேவிட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. சரி, அவங்க எங்கேயாவது ரீசெண்டாக எங்கேயாவது ட்ராவல் போயிருந்தாங்க அப்படின்னா அதை ட்ராவல் டு, அந்த இடம் என்னது, கன்னியாகுமரி போயிருந்தாங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை போயிருந்தாங்கன்னா சென்னை. அங்கேருந்து என்னென்னா அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை நீங்கள் இப்படி என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லிவிட்டு சொவனியர். சொவனியர் அப்படிங்கிறது என்னென்னா கிஃப்ட்டு. கிஃப்ட்டுக்கு பதிலாக ஷி பாட் அ கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சுவனியர்னு சொல்லுங்கள். கிஃப்ட்டுக்கு பதிலாக சுவனியர்னு சொல்லிக்கலாம். நினைவு பரிசுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சுவனியர். அவங்க ஞாபகார்த்தமாக தானே கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ அதை நீங்கள் சுவனியர்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு ஒரு கிளிப்பு வாங்கிட்டு வராங்க தலைக்கு வைக்கிறதுக்கு, இல்லைனா ஒரு பேக் வாங்கிட்டு வராங்க. அப்போ ஹீ பாட் அ சுவனியர், சுவனியர் பேக். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்த வெக்காபுலரியில் ஒரு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இது வந்து நம்ம லைவ் கிளாஸில் பார்த்தவங்களுக்கு இருக்காது, டைம் இல்லாததுனால நம்ம வந்து நடத்தலை. ஸோ ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இதை வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மீனிங்லாம் தெரிஞ்சது அப்படின்னா. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வெக்காபுலரி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன வெக்காபுலரிலாம் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி லிஸ்ட்டு ஆன்ஷியஸ் பற்றி, அக்காம்ப்ளிஷ்ட், அக்யூரேட்லி, அட்ராய்ட், அக்னாலேஜ். இதை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஐ வாஸ் ஆன்ஷியஸ் பிஃபோர் மை ப்ரெசன்டேஷன் பட் I delivered it accurately and I felt accomplished afterward. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ வாஸ் ஆன்ஷியஸ். ஆன்ஷியஸ்னால் என்ன சொன்னேன், கவலையாக இருந்தேன்னு அர்த்தம். ஐ வாஸ் ஆன்ஷியஸ் பிஃபோர்னா முன்னாடி நான் கவலையாக இருந்தேன். எதுக்கு முன்னாடி? மை ப்ரெசன்டேஷன். நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆன்ஷியஸாக இருந்தேன்ப்பா, நான் ரொம்ப கவலையாக இருந்தேன்ப்பா. ஸோ ஐ வாஸ் ஆன்ஷியஸ் பிஃபோர் மை ப்ரெசன்டேஷன். ஓகே, பட் ஆனால் ஐ டெலிவர்டு இட் அக்யூரேட்லி. ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அக்யூரேட்டாக என்ன அப்படின்னா இதை டெலிவர்னா அதை அக்யூரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ஐ டெலிவர்ட் இட் அக்யூரேட்லி. நான் ரொம்ப துல்லியமாக, ரொம்ப கரெக்டாக அதை என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன்ப்பா, டெலிவர் பண்ணிட்டேன்ப்பா, நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறோம். மற்றும் என்ன அப்படின்னா ஐ ஃபெல்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஆஃப்டர்வேர்ட்னா பிறகுன்னு அர்த்தம். சரிங்களா? அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னா நான் நான் வந்து ஒரு வின் பண்ணதாக, சாதித்ததாக நான் வந்து இருந்தேன். ஃபெல்ட் அப்படின்னா ஃபீலோட பாஸ்டன்ஸ் தான். ஃபீலோட பாஸ்டன்ஸ் தான் ஃபெல்ட். அதாவது FEEL இருக்கு, அது ஃபீலோட பாஸ்டன்ஸ் தான் ஃபெல்ட். அப்போது ஐ ஃபெல்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஆஃப்டர்வேர்ட். நான் என்ன செஞ்சேன், சாதித்ததாக அதன் பிறகு என்னன்னா நான் சாதித்ததாக உணர்ந்தேன். அண்ட் ஐ ஃபெல்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஆஃப்டர்வேர்ட். ஓகே, இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா நினைக்கணும். அதை நினைக்கிறதுல இந்த வெக்காபுலரிஸை உள்ளே என்ன செய்யணும், நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஐ வாஸ் வெரி ஆன்ஷியஸ் பிஃபோர் மை ப்ரெசன்டேஷன் பட் ஐ delivered it accurately and I felt accomplished afterward. ஓகேவா? நான் இது இப்படி தான் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். அப்படி இல்லைனா இந்த டெலிவருக்கு பதிலாக ஐ ப்ரெசன்டட்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஐ வாஸ் வெரி ஆன்ஷியஸ் பிஃபோர் மை ப்ரெசன்டேஷன் டியர் பட் ஐ ப்ரெசன்டட் இட் வெரி accurately and I felt accomplished afterward. Okay, you guys are understand? I think hope you all guys are understand today's sessions. நீங்கள் வந்து என்னென்னா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு என்னென்னா வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஒன்று இந்த வெக்காபுலரியோட செஷன்லேருந்து ஒரு வாய்ஸ் நோட்டும், அனதர் ஒன் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி guys, 1 second wait. அனதர் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த
நவுன் டைப்ஸில் இருக்கக்கூடிய சினாரியோவையும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லிசனிங் ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மாதிரி எனக்கு நீங்களாக ஓன்னா என்ன செய்யணும் அப்படின்னா வாய்ஸ் பண்ணணும். இது ரொம்ப நேரம் ஆகாது, வெறும் 1 மினிட் தான் எடுக்கும், அப்ராக்ஸ் 1 மினிட் தான் எடுக்கும். இது 1 மினிட் எடுக்கும், அதுவுமே ரொம்ப கம்மி தான். அதுக்கடுத்து இது ஒரு 1 மினிட் எடுக்கும். ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 1 மினிட் எடுக்கும். டோட்டலாக 2 மினிட் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸை எனக்கு பேசிட்டு கொண்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்காக புரியுறதுக்காக வச்சுருக்கேன். சரிங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்ஷியஸு, கிளெவர்லி, ஸ்கில்ஃபுல்லி இதற்கெலாம் நம்ம வந்து வெக்காபுலரி பார்த்தோமா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி ஒரு தடவை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி லைவ் கிளாஸில் நம்ம கொடுக்கல, ரெக்கார்டட் கிளாஸில் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் த லாங் journey, she felt quite anxious about finding her ways in the new city. However, with her adroit use of the map, she accurately reached her destination. All her worries abated and she felt truly accomplished. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சும்மா ரீட் பண்ணிட்டு இதை நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்காக உங்களுக்கு வச்சுருக்கேன். பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கடுத்து என்னென்னா அதுக்கு செக் பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே. என்னோடய செஷன்ஸ் இவ்வளோ தான். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சிருங்க. சரிங்களா, அதுக்கடுத்து என்னென்னா இந்த மந்த்து எல்லா போர்ஷன்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வர முடியும். சரிங்களா, ஓகே. தேங்க்யூ. பாய். பீஸ் பி அப்பான் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் கைஸ்.